வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது கன்னிராசிக்கான 2017ஆம் வருஷத்திய ராசி பலன்கள். கன்னிராசி, இந்த கன்னிராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தா புதன். இந்த புதனுக்கு மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லுவாங்க, உச்ச வீடுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே கன்னிராசி தான். புதன் அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அதாவது ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தன்மைகளெல்லாம் நிறைந்து இருக்க பெற்றவர் கணக்கன்னு சொல்லுவாங்க புதனை. கல்விக்கு அதிபதி கணக்கன், எல்லாமே புதன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் ஹவுசஸ், இதெல்லாமே புதன் சிறப்பாக இருந்தால் அவர்களும் சிறப்பாக இருப்பார்கள். இந்த புதன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். இன்றைக்கி ஒரு எக்கானமி அப்படின்னு சொன்னால் அது ரன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஆதிபத்தியம் என்பது புதன். இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக புதன். ஆனால் அவர் வேகமாக மூவ் பண்ணக்கூடியவர், அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ராசிக்கு போயிட்டே இருப்பார். அடுத்தபடியாக சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன். சுக்கிரன் பெரிய அளவுக்கு இது யோகக்காரர், சனி யோகக்காரர். அப்போ குரு எப்படி? குருவின் பார்வை நல்லது, ஆனால் குரு பெரிய அளவுக்கு யோகம்னு சொல்ல முடியாது. குருவினால் சில பாதிப்புகள் தான் ஏற்படும். இதுதான் இந்த ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அமையிறது. பெரிய அளவு பிரச்சனையை ஏற்படுத்தலாமா? செவ்வாய் ஏற்படுத்துவார், தொல்லைகளை ஏற்படுத்துவார், சூரியன் ஏற்படுத்துவார். ஆனால் செவ்வாய் தான் அதிகப்படியான தொல்லைகளை தரக்கூடியவர் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரையில். இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா முக்கியமான பெயர்ச்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா, முதல்ல சனி பெயர்ச்சி எடுத்துக்கலாம். சனி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு ஜனவரி இறுதியில் போயிட்டு, அப்புறம் அந்த 4ஆம் இடத்திலே அவர் சஞ்சாரம் செய்கிறார். தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இந்த 4 மாதம் அந்த 4ஆம் இடத்துலேருந்து திரும்ப 3ஆம் இடத்திற்கு அதாவது ஜூன் கடைசியில் இறுதியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாத இறுதி வரையில் அவர், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், கிட்டத்தட்ட இந்த 4 மாதங்கள் அவர் திரும்ப 3ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்புறம் அக்டோபர் இறுதியில் 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். இது சனியில் வரக்கூடிய பயிற்சி நிலவரங்கள். அடுத்து குருவுடைய பயிற்சி நிலவரங்களை பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி குரு 2ஆம் வீட்டுக்கு மாற்றம் பெறுகிறார், அதாவது துலாம் ராசிக்கு. சரி, அடுத்து ராகு கேது இம்பார்ட்டன்ட். இவங்க ராகு 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு இடமாற்றம். அது எப்போன்னா ஆகஸ்ட் மாதம் 19 தேதி கிட்ட அது நடக்கிறது. அதே நேரத்தில் கேதுவும் அதே தேதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இது முக்கியமான பிளானட்டரி டிரான்சிட்ஸ். இப்போது கன்னிராசிக்கான ஒரு பலன்களை நான் சொல்லும் பொழுது 4 பகுதிகளாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல் ஜனவரி டு மார்ச், அடுத்தது ஜூன் மாதம் தொடங்கி, அதாவது ஏப்ரலில் தொடங்கி ஜூன் மாதம் முடிய, அடுத்தது ஜூலையில் தொடங்கி செப்டம்பர் முடிய, அப்புறம் அக்டோபரில் தொடங்கி டிசம்பர் முடிய 4 பகுதிகளாக உங்களுக்கு சொல்கிறேன், 4 குவார்ட்டர்ஸ். இப்போ ஃபஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் சனி. இந்த சனி 3ஆம் வீட்டில் ஜனவரி மாதம் முடிய இருந்து 4ஆம் வீட்டுக்கு செல்கிறார். இது நல்லதா அப்படின்னு கேட்டால் தொல்லை. எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும்? 3லிருந்து இவர் 4க்கு செல்லும் பொழுது என்னென்னா, ஒரு பரபரப்பான ஒரு சூழல், வீடு இடம் மாறுவது போன்ற நிலை. அப்புறம் அவர் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் தேவையில்லாத பிரச்சனைகளை நாமளே வரவழைச்சிக்கிறது, இல்லைன்னா அவசரம புத்தியோடு செயல்படுவது, இதெல்லாம் இருக்குது. அப்போ பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஒரு வேலை மாற்றம் எடுக்கும் பொழுது டெஸ்பரேட்டாக மாற்றாத சொல்லுவோம், அதாவது ஃப்ரம் ஃப்ரையிங் பேன் டு ஃபயர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரங்கள் நடப்பதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்கிறது. அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இது அமையிறது. அப்போது ஜனவரியிலேருந்து மார்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அடுத்தபடியாக சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உச்சம். இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகும்போது என்னாகும்னா, காதலில் தோல்வி, அப்புறம் தடைப்பட்ட திருமணங்கள் தடைபடுவது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா அந்த சுக்கிரன் யோகக்காரனாக இருந்தால் கூட அந்த சப்தமாதிபதிபன் அந்த சப்தம ஸ்தானத்திலேயே போய் இருக்கிறது ஓரளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும்.
ஆனால் அந்த பாதகங்கள் ஓரளவு குறைவாக இருக்கும். காரணம் குருவினுடைய பார்வை. இருந்தாலும் பாதகங்கள் இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும். சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த முதல் 3 மாதங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கொஞ்சம் நிதானித்து செய்ய வேண்டும். அதில் வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். என்னென்னா தனம் சம்மந்தப்பட்ட விஷயம். பணம் புழக்கன்றது கையில் நல்லபடியாகவே இருந்துகிட்ருக்கும். அந்த பணப்புழக்கத்துக்கு எதுவும் பிரச்சனை வராது. ஆனால் இந்த வெளிவட்டார விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் வருவதற்கான ஒரு அறிகுறிகளை நிச்சயமாக தெரியுது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. அது குறிப்பாக பிப்ரவரி அண்ட் மார்ச் இந்த 2 மாதங்கள் கொஞ்சம் தொல்லைகள் வரக்கூடிய ஒரு காலமாக தெரிகிறது. அடுத்து செகண்ட் குவார்ட்டர், அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மே மாத இறுதி வரையில் சுக்கிரன் அங்கே இருந்துட்டு அப்புறம் ஜூன் மாதம் 8ஆம் வீட்டுக்கு செல்கிறார், அதாவது மேஷத்திற்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம முக்கியமாக பார்க்கும் பொழுது குருவினுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா அதே உங்கள் ராசிலேயே தான் இருக்கார். சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 3 மாதங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோதனைகள்லேயே கொஞ்சம் அதிகப்படியான சோதனைகளை கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் தெரிகிறது. இந்த காலகட்டத்தில் ஜென்மகுரும்பாங்க. ஜென்மகுரு அப்படின்னா மனக்கிளேசங்கள் ஏற்படும், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும், சில நேரங்களில் இழப்புகள் கூட ஏற்படும். அதனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொல்லைகளை தரக்கூடிய, மனசில் ஒரு டென்ஷன், அப்புறம் மைண்டில் ஒரு ஒரீஸு இதெல்லாம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். உங்களுக்கு ஒருவேளை நல்ல தசைகள் நடந்திருந்தால் இது ரொம்ப அளவுக்கு குறைஞ்சிடும்னு சொல்லலாம். ஆனால் தசைகளும் கொஞ்சம் அனுசரணையாக இல்லாமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவலை தரக்கூடிய வகையில் இந்த அடுத்த 3 மாதங்கள் இருக்குது. அதாவது ஏப்ரல், மே, ஜூன் கொஞ்சம் கஷ்டமாக தான் அமையிறது. அப்போ 3ஆவது குவார்ட்டருக்கு வரலாம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 3 மாதங்களில் ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ராகு பயிற்சி, கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு ராகுவும் 5ஆம் இடமான இடத்திற்கு கேதுவும் வருவது ஓரளவுக்கு சிறப்பை சொல்லக்கூடியது. அப்போது இந்த 3 மாதங்கள் மட்டுமல்ல, அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதங்கள் தொடர்ந்து பிரச்சனை உள்ள ஒரு மாதங்களாக தெரிகிறது. ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன நடக்கிறதுனா சனி மீண்டும் 3ஆம் இடத்துக்கே வருகிறார். அப்போ பார்த்திங்கன்னா இந்த 3ஆவது குவார்ட்டர் நிச்சயமாக முன்னேற்றத்தை தருதுன்னு சொல்லலாம். அப்போது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் பட்ட கஷ்டங்கள்லேருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு விடுவு ஏற்படும். அது பெரும்பாலும் அந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதாவது வேலையில் பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஏற்படுவது. இந்த நேரத்தில் நீங்கள் வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா நல்லபடியாக வேலை கிடைக்கும். இதுக்கு முன்னாடியான டைம் கொஞ்சம் சரியாக இல்லை. பொறுமையும் நிதானமும், எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நம்மளுடைய வெல்விஷர்ஸ்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நம்ம மேலே ரொம்ப ஒரு அபிமானம் உள்ள பெரியவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள்ட்டெல்லாம் பேசி தான் எந்த முடிவையும் எடுக்கணுமே தவிர தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஆனால் இந்த 3ஆவது 3 மாதம் பெரிய அளவுக்கு ரிலீஃபை தருது, நன்மையை தருது. இப்போது 11ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய ராகுவும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் ரொம்ப சிறப்பானவர்கள். அதான் 5ங்கிறது ஓரளவுக்கு மந்திரஸ்தானம்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பூஜைகள், உங்களுடைய தெய்வ பக்தி உங்களை காப்பாற்றும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல நட்புகளை உங்களுக்கு தேடித்தரும். அந்த நட்புகளால் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலை உருவாகும். வெளிநாட்டில் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். நிச்சயமாக நீங்கள் ஏர்னிங் பொட்டென்ஷியல் சொல்லுவோம். அதான் நம்மளுடைய வருவாய் சிறந்த அளவுக்கு அதை மல்டிபிள், அதாவது 2 மடங்காக்குவது, அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயும் செப்டம்பர் மாதத்துலேயும் ரொம்ப சிறப்பான மாதங்களாக இருக்குது இந்த ஆகஸ்ட்டும் செப்டம்பரும். அப்புறம் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அதி அற்புதம். என்னென்னா குரு 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். 2ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது என்னென்னா 8 பார்க்குறார், 10 பார்க்குறார், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடியது அப்படின்னா ஜூலைலேருந்து டிசம்பர் அற்புதமான காலகட்டம். இப்போ இருக்கக்கூடிய பிப்ரவரியிலேருந்து ஜூன் முடிய கொஞ்சம் சோதனைகள் நிறைந்தது. ஜூலையிலேருந்து
தொடங்கி டிசம்பர் மாதம் வரையில் ஒவ்வொரு விஷயமாக முன்னேற்றம் ஏற்பட்டு தடைகள் எல்லாம், அதாவது கதவுகள் திறக்கின்றனம்பாங்க, அது மாதிரி எல்லா கதவுகளும் திறந்து ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு உங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையிறது. அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் பொட்டன்ஷியல், எக்ஸ்ட்ரீம்லி குட் ஹை பொட்டன்ஷியல் பீரியட் சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஜாதக அமைப்பில் வருது. அதனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த முதல்ல வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மனதில் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்கள் கடைபிடிக்கும் போது சத்தியமான ஒரு நல்ல வெற்றிகளை பெற முடியும். இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமைகளில் விஷ்ணுவை உபாசிப்பது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பது, அப்புறம் சுதர்சனம், அந்த சுதர்சனத்தை 9 முறை வலம் அந்த புதன்கிழமைகள்லையும் சனிக்கிழமைகளையும் பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது ஒரு உபாயமாக இருக்கும். இந்த 12 மாதங்களில், அதாவது இந்த முதல் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர் சொன்னேன். இல்லை அற்புதமான மாற்றங்களை தந்து உங்களை நிலைநிறுத்தக்கூடிய குவார்ட்டர் எதுனா தேர்ட் குவார்ட்டர். ஃபோர்த்து குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா திரும்ப இந்த சனி, அதாவது நவம்பர் மாதம் சனி திரும்ப 4ஆம் இடத்துல வரும்போது சில தொல்லைகள்லாம் வரத்துக்கான சான்சஸ் உண்டு. அதனால் இந்த பெஸ்ட்டு பார்ட் ஜூலை டு செப்டம்பர் இந்த மாதங்கள் ரொம்ப ஹைலி ப்ரொடக்டிவ், ரொம்ப ரொம்ப நல்லதை தரக்கூடிய மாதங்களாக அமையிறது. அதே மாதிரி திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா, இந்த குரு 2ஆம் இடத்துக்கு வர்றார் செப்டம்பர் மாதம். அதுலேருந்து இந்த திருமணத்துக்கான வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. திருமணங்கள் நல்லபடியாக நடந்தேறும். உங்களுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப அற்புதமாக அமையும். ஹெல்த்தும் நல்லபடியாக அமையிறது. இது எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையிறது. அப்போ ஆகக்கூடிய நம்ம நெட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு நல்லபடியாக அமையிறதுங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இத்துடன் இந்த கன்னிராசி பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.